குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் மிஸ்டர் எக்ஸ். இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்தலுக்கு. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க. மிஸ்டர் எக்ஸ் படத்தோட டைட்டில். இந்த படத்தோட கேஷ் அண்ட் குரோ பார்த்தலாம். ஆர்யா, மஞ்சு வாரியர், அதுல்யா ரவி மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. கௌதம் கார்த்திக், சரத்குமார் உட்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்ல ஏதோ நியூட்ரினோ சம்பந்தப்பட்ட ஒரு இது அணுகுண்டு சோதனையை பத்தி ஒரு வாய்ஸ் ஓவர்லாப் வருது. அதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெட்டியில ரஷ்ய பகுதிக்கு அமெரிக்கா ஏதோ ஒரு இதை இந்தியாவோட உதவியோட ஏதோ பனிப்பிரதேசத்துக்கு ஏதோ ஒண்ணு கொண்டு போனாங்க. அதுல 7 நியூட்ரினோ அணுகுண்டு தயாரிக்கக்கூடிய மூலப்பொருள் ஏதோ ஒண்ணு இருந்தது, அதை கொண்டு போனாங்க. பனி புயல் வந்ததுனால அங்கிருந்து வந்துட்டாங்கன்னு சொல்லி ஆரம்பத்துல கதை ஆரம்பிக்குது. இது அந்த இடத்துல மறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா சென்னையில பாத்தீங்கன்னா ஆர்யா ரா ஏஜென்சிக்கு அதாவது ரா ஏஜென்சினா ஒரு மறைமுகமா நாட்டுக்கு நல்லது பண்ற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய காதலி அனாகான்னு நினைக்கிறவங்க, அவங்க டாக்டரா இருக்காங்க. 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. மஞ்சு வாரியர் பாத்தீங்கன்னா டெல்லியில ராவோட அந்த ஹெட்டா இருக்கிறாங்க. அவங்க சில அசைன்மெண்ட்லாம் இவருக்கு கொடுக்குறாங்க ஆர்யாவுக்கு. அவரும் நல்லபடியா முடிக்கிறாரு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்க இங்க சென்னை நேரடியா ஆர்யா கிட்ட இன்னொரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க. நீ உங்க அப்பாவை காப்பாற்றணும். அவங்க அப்பா யாருன்னா சரத்குமார். அவர் இந்த மாதிரி இத எடுக்கிறதுல மாட்டிக்கிட்டாரு ரஷ்யால அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அங்க கௌதம் கார்த்திக் உள்ள என்ட்ரி ஆகி வில்லனா அவர் அந்த பாக்ஸை கடத்திட்டு போறாரு. உண்மையிலே அவங்க அந்த பாக்ஸை இந்தியா காப்பாத்துச்சா இல்லையா, அந்த ரா ஏஜென்ட்காரங்க காப்பாத்தினாங்களா இல்லையா, அதனால பெரிய விளைவுகள் ஏதாவது ஏற்பட்டுச்சா இல்லையா, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட மிஸ்டர் எக்ஸ் படத்தோட முழுநீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் மனு ஆனந்த். இதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர்னு சொல்லி விஷ்ணு விஷால வச்சு ஒரு படம் எடுத்திருந்தாரு. அவர் தான் இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு, போர் அடிக்காம போயிடுச்சு. செகண்ட் ஹாப் பாத்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்குங்கிறது நமக்கே தெரியற மாதிரிதான் இருக்கு. டைரக்டர் ட்விஸ்ட்னு சொல்லி ஓபன் பண்றாரு. பட் அது ட்விஸ்டாவே தெரியல. நிறைய இடத்துல அது ஆடியன்ஸுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு. 2ஆம் பாதி திரைக்கதை சுவாரஸ்யமா இல்லாததுனாலதான் இந்த படமே செகண்ட் ஹாப் ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் நல்லா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு மறுபடியும் செகண்ட் பார்ட் லீடு ஒன்று கொடுக்குறாங்க. அதுவுமே சொதப்பல் தான். அதை என்னன்னு இந்த இடத்துல நான் சொன்னேன்னா உங்களுக்கு படம் பார்க்குற சுவாரஸ்யம் போயிடும். பட் அதுவும் சொதப்பலாக தான் இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது இந்த திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மிஸ்டர் எக்ஸ் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சுமாரா இருக்கு. நான் பண்ண இந்த திரை விமர்சனம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்தெடுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.